ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் திருமால்பூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னா மணிகண்ட ஈஸ்வரர், தாயார் அஞ்சானாட்சி, தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் பார்த்தீங்கன்னா சக்கராயுத தீர்த்தம். தொண்டை நாட்டு தலத்தில் இது 16வது தலமும் தலம் விளங்குது. தேவார பாடல் பெற்ற ஆலயமும் இந்த ஆலயம் விளங்குது. இந்த ஆலயத்துடைய சிறப்பு இது. இப்போ இந்த ஆலயத்துடைய வரலாறு என்ன சொல்லுது பார்க்கலாமா? ஜலந்தரன் என்ற அரக்கன் குலத்தை சிவபெருமான் சக்கராயுதத்தை ஒன்று ரெடி பண்ணுறாரு. அப்படி ரெடி பண்ணும் பட்சத்தில் தசிசி என்ற முனிவர் கொள்றதுக்காக திருமால் வந்து சக்கராயுதத்தை உபயோகிக்கிறார். அப்படி உபயோகிக்கும்போது தசிசி முனிவருடைய அவருடைய ஆற்றலால் அந்த சக்கராயுதம் அவருடைய ஈடுபடலை, தோல்வி சந்திக்குது. இதனால் மனம் உருகி என்ன பண்ணுறாரு, திருமால் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு வேறு இது யோசிக்கிறாரு. அப்படி யோசிக்கும்போது சக்கராயுதம் வேணுன்னா சிவபெருமானை வணங்கினா சக்கராயுதம் கிடைக்கும். அப்படி சிவபெருமான் வணங்கும் பட்சம் சிவபெருமான் வந்து உடனே சக்கராயுதம் கொடுப்பாருன்னா அதுவும் கொடுக்க மாட்டார். ஏன்னாக்கா அவர் வந்து உண்மையாக இருக்கிறாரான்னு தெரியணும். அப்போ அவர் நம்ம உண்மையாக வணங்குறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா திருமால் என்ன பண்ணுறாரு, சிவபெருமானை நினச்சி தவம் கேட்குறாரு, வணங்குறாரு. எப்படி வணங்குறாரு? அப்போ தினமும் பார்த்தீங்கன்னாக்கா 1000 தாமரை மலரை கொண்டு சிவபெருமானை வணங்குறார். இப்படி தொடர்ந்து வணங்கிட்டு வரும் வழியில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த 1000 தாமரை மலரில் ஒரு மலர் குறையுது. என்ன பண்ணுற, சிவபெருமான் வந்து இவர் பக்தி சோதிக்கிறதுக்காக ஒரு மலரை தன்னுடைய தன்னால் வந்து மறைக்கப்படுது. இதை பார்த்து திருமாலுக்கு ஒரு அதிர்ச்சி. ஏன்னா பூஜை ரெடி ஆகிடுச்சு. இந்த இதில் பூ ஒன்று குறையுது. என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ என்ன பண்ணுறது, தன்னுடைய ஒரு கண்ணை வந்து தாமரை மலராக்கி சிவபெருமானை வணங்குறார். இவர் இப்படி வணங்கினதை பார்த்து திருமால் வணங்கினதை பார்த்து சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஆகுது. என்ன இவ்வளோ ஒரு தீவிரமாக நம்மளை வணங்குறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு கண்ணையும் கொடுத்து அந்த சக்கராயுத ஆயுதத்தையும் கொடுக்குறாரு. அப்படி சக்கராயுத ஆயுதத்தை திருமாலுக்கு வழங்கிய தலம் இந்த தலமாக விளக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி விருதசிர நதிக்கரையில் வந்து மணலால் ஒரு லிங்கத்தை உருவாக்குறாங்க. இந்த மணலால் உருவாக்கி தான் அங்கே இறைவனை வழிபடுறாங்க. இந்த மணலால் லிங்கம்னு சொல்கிற இது வந்து ஒரு குடுவையால், செப்பு குடுவையால் மூடப்பட்டு இருக்கும். எப்போதுமே எல்லா பூஜை, அபிஷேகம், ஆராதனை எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு தான் செஞ்சு தான் பண்ணுவாங்க. அவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம் இந்த ஆலயம். அதனால் இங்கே சிவபெருமான மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திருமால் நின்ற கோலத்தில் வணங்கிட்டு இருப்பார் சிவபெருமான். அது ஒரு சிறப்பு இல்லை. இன்னொரு சிறப்பு என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே நந்தியம்பெருமான் நின்ற கோலத்தில் இருந்து சிவபெருமானை வணங்குது மிக மிக சிறப்பாக இருக்குது. மூலவர் அருகே வந்து அதிகார நந்தி நின்ற கோலத்தில் வணங்கியிருக்கிறாங்க. இது சிவன் கோயில் என்றாலும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பெருமாளுக்கு நடக்கிற பிரம்மோற்சவம் எல்லாமே நடக்கும். அதனால் வந்து அரியும் சிவனும் ஒன்று போல் இங்கே சிவனும் பெருமாளும் ஒன்றாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஆலயம் பார்த்து உள்ள மணிகண்டேஸ்வரர் நம்ம இருப்பார். கோவில் வந்து திருமால் அவருடைய பேரில் அந்த ஊரும் அழைக்கப்படுது, அந்த கோவிலும் அழைக்கப்பட்டு வருது. அதனால் அன்பான சிவ அன்பர்களின் வாய்ப்பை உருவாக்கிட்டு அங்கே இருக்கிற திருமால்பூர் சென்று அங்கே இருக்கிற மணிகண்டேஸ்வரியும் திருமாலையும் வணங்கி வாழ்க்கையில் எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று நோயில்லாமல் வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.